ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குக் வித் சாசு. இன்னைக்கு நாம கருப்பு உளுந்து சாதம் தோலோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கருப்பு உளுந்து சாப்பிட்றதால நம்மளோட போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது. குறிப்பா போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்ற போனோட அடர்த்தி தன்மை கூடுது. பொதுவா பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்ற எலும்பு புரை நோய் வரத்துக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதை குறைக்கிறதுக்கு நாம இந்த கருப்பு உளுந்து சாதம் ஒரு 30 வயசுல இருந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா நாம அந்த நோயை தவிர்க்கலாம். வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா இது வலிகளை குறைக்குது, டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, ஸ்கின்னோட பொலிவை கூட்டுது, எனர்ஜி கொடுக்குது, டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பு உளுந்துல. இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க வளரும் போதே போனோட அடர்த்தி தன்மை கூடுதலா இருக்கும். அது அவங்களுக்கு எலும்பு ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்குது. வாங்க இப்போ கருப்பு உளுந்து சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் நீங்க ரெகுலரா சாதத்துக்கு யூஸ் பண்ற அரிசி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3/4 கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். இத ரெண்டையும் கலந்து நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிட்டு ஒரு 1/2 an hour ஊற வச்சிடுங்க. இப்போ அரிசியும் பருப்பு நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல இந்த அரிசி பருப்பு கலவைய போட்டுக்கோங்க. அதுல ஒரு 4ல இருந்து 5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த ரைஸை கொஞ்சம் குலைவா செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு குலைவா வேண்டாம்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 8ல இருந்து 10 பல் பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் முழு மிளகு, விருப்பப்பட்டா கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் வேக விடுங்க. இப்போ சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுல நான் 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு உளுந்து சாதம் ரெடி. நான் இந்த கருப்பு உளுந்து சாதத்தோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செஞ்ச புளிக்குழம்பும் வாழைக்காய் ஃப்ரையும் சேர்த்து சர்வ் பண்ணிருக்கேன். கூடவே கிரன்ச்சினஸ்க்காக கொஞ்சம் ஊமப்படி சேர்த்திருக்கேன். இதுக்கு நீங்க தேங்காய் துவையல், கொள்ளு துவையல் கூட செஞ்சுக்கலாம். சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ரைஸ். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு வாட்டி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.